وأظلنا شهر السلام ضيف يزور بكل عام فإذا أهل هلاله في الكون ينحسر الظلام. الحمد لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد. எனர்மை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எனர்மை இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு வழங்கியிருக்கிற மிக முக்கியமான ஒரு பாவத்தை போக்கக்கூடிய ஒரு ரமதானை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். மிக முக்கியமான இஸ்லாமிய சூழலை உருவாக்கப்பட்ட ஒரு காலப்பகுதி. அதாவது ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு சுவர்க்கத்தினுடைய வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டு நரகத்தினுடைய வாசல்கள் அனைத்தும் மூடப்பட்டு நன்மை செய்கிற மக்களை நன்மையின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்று மலாயிக்காமார்கள் அழைப்பு விடுக்கப்பட்டு, தவறு செய்கிற மக்களே நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள், அதுக்கு முடிவு கட்டி கொள்ளுங்கள் என்று தவறுகளை ஊக்கப்படுத்தாமல் நன்மையின் பக்கம் அழைக்கின்ற ஒரு சிறந்த மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு அடைய செய்வது என்பது ஒரு பெரிய பாக்கியம். ரமதான் சம்பந்தமான அதிகமான தகவல்களை பல சந்தர்ப்பங்களில் உங்களோடு நான் பகிர்ந்திருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பல விடயங்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் மிகக்குரிய நேரத்தில் உங்களோடு ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஃபித்ர் பெருநாள் சம்பந்தமான ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். ஈதுல் ஃபித்ரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே குறிப்பிடும் பொழுது, வலிதுக்மில் இத்தத வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ரமதானை பூரணப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய பேரை நாமத்தை உயர்த்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஈதுல் ஃபித்ர் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பூரணமாக நோன்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேர்வழியை அல்லாஹ் எங்களுக்கு காட்டியிருந்தான். அதுக்காக வேண்டியும் அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு இந்த பெருநாளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். இதன் மூலம் நாங்கள் ரமதானை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி கடனாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகம் ஷுக்ரு செய்கிற நன்றியோடு இருக்கிற மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். பொதுவாக இந்த ஈதுல் ஃபித்ரை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு முன்னர் 30 நாள் அடங்கிய ஒரு ரமதானை நோன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கடமையாக்கி, அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு பெருநாளாக ஈதுல் ஃபித்ர் பெருநாளாக ஆக்கியிருக்கிறான். அதை பொறுத்தவரையில் ரமதானுடைய கடைசி நாள் முடிவடைந்து ஷவ்வாலுடைய முதல் பிறையை நாங்கள் கண்டவுடன் இந்த பெருநாளுடைய தினம் ஆரம்பிக்கிறது. அந்த தினத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு ரமதானை பூர்ணப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்த அன்புக்காக வேண்டி நன்றி செலுத்துவது மட்டுமல்லாமல்
அதிலே நாங்கள் இடைப்பட்ட அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னர் நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ர் என்ற ஒரு வணக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற கடமையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியவர்கள் மூலம் எங்களுக்கு விதித்திருக்கிறான். அதை முடித்த பிறகு நாங்கள் பெருநாளை கொண்டாடுவதற்காக வேண்டி, அதாவது பெருநாள் என்ற நேரத்தை பொறுத்தவரையில் சூரியன் உதித்தலிருந்து, அதாவது 2 ஈட்டி அளவு உயர்ந்த அந்த நேரத்தில் தொழுகை நிறைவேற்றப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஈதுல் ஃபித்ரை வழிகாட்டியிருக்கிறார்கள். இப்போ ஈதுல் ஃபித்ரை பொறுத்தவரையில் நாங்கள் அதுக்கு நேரகாலத்தோடு குளித்து சுத்தமாகிவிட்டு புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு ஈதுல் ஃபித்ர் தொழுகை நிறைவேற்றுக்கு முன்னர் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒற்றைப்படையான எண்ணிக்கையில் ஈத்தம்பழங்களை அல்லது உணவை சாப்பிட்டு விட்டு தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். தொழுகைக்கு நாங்கள் செல்லும் பொழுது ஒரு பாதையிலும், திரும்பி வரும் பொழுது இன்னொரு பாதை ஊடாக நாங்கள் திரும்பி வர வேண்டும் என்ற விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். நாங்கள் தொழுகைக்கு போகும் பொழுது நடந்து செல்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அவ்வாறாக நாங்கள் ஈதுல் ஃபித்ர் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த ஒழுங்குகளை அடிப்படையாக கொண்டு முசல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு வெளிப்பகுதியில், பள்ளியை விட்டும் வெளியான ஒரு பகுதியில் திடலிலே நாங்கள் இந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினத்திலே எங்களை திடலிலே தொழுவதற்காக வேண்டி கட்டளையிட்டார்கள். அதாவது வயது வந்த யுவதிகளாக இருந்தாலும் சரி, அது மட்டுமல்லாமல் ஹைத் என்ற மாதவிடா ஏற்பட்ட பெண்களையும் திடலுக்கு தொழுகைக்கு வெளியேறி செல்லுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து இந்த விடயத்தை அறிவிக்கிறார்கள். ஆகவே ஆண்கள் பெண்கள், மாதவிடா ஏற்பட்ட பெண்களும் கூட நாங்கள் இந்த திடலிலே போய் இந்த தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த தொழுகையிலே மாதவிடாய் உள்ள பெண்கள் தொழுகையை விட்டும் விலகி இருப்பார்கள். ஏனைய விடயங்களில், துஆ பிரார்த்தனைகளில், அதாவது குத்துபா பிரசங்களை கேட்கின்ற விடயத்தில் போன்ற பொதுவான விடயங்களில் ஏனைய மக்களோடு கலந்து கொள்வார்கள் என்ற விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தொழுகையை நாங்கள் நிறைவேற்றும் பொழுது திடலிலே நிறைவேற்றுவது சுன்னத்தான ஒரு விடயமாகும். ஈதுல் ஃபித்ருடைய தொழுகையை நிறைவேற்றுகின்ற முறையை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு திடலிலே முதலாவதாக தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதாவது 2 ரக்காத்துக்கள் உடைய தொழுகை. முதலாவதாக நாங்கள் முதல் ரக்காத்திலே 7 தக்பீரும், 2வது ரக்காத்தில் 5 தக்பீரும் நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனைய விடயங்களை வளமையான தொழுகை போன்று நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆக அந்த திடலிலே நாங்கள் 2 ரக்காத்தை அதான் இகாமத் இல்லாமல், முன்பின் சுன்னத்துக்கள் எதுவுமே இல்லாமல் இந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் குறிப்பான ஒரு விடயம் என்ன சொன்னால், நாங்கள் தொழுகைக்கு போவதற்கு முன்னால் தக்பீர் என்று சொல்லக்கூடிய ஈதுல் ஃபித்ர் அந்த தினத்துக்கான ஒரு தக்பீரை நாங்கள் அல்லாஹ்வை புகழ் பாடுகின்ற, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகின்ற, அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துகின்ற ஒரு தக்பீரை நாங்கள் அதிகம் சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் போன்ற அந்த தக்பீரை நாங்கள் அதிகம் நாங்கள் இந்த தொழுகை நிறைவேற்றுக்கு முன்னர் நாங்கள் என்ன செய்யணும், அதிகமாக சொல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய
ஏகத்துவநாதத்தை உரத்தி சொல்கின்ற ஒரு வார்த்தை. இதை நாங்கள் ஈதுல் ஃபித்ருடைய தொழுகை நிறைவேற்றுக்கு முன்னர் உள்ள நேரங்களில் நாங்கள் அதிகம் இதை சொல்ல வேண்டும். இவ்வாறாக நாங்கள் தொழுகை நிறைவேற்றிய பிறகு ஒரு ஹுத்பா பிரசங்கம் எங்களுக்கு நிகழ்த்தப்படும். அந்த ஹுத்பா பிரசங்கத்திலே நாங்கள் கலந்து கொண்டு அதிலே எங்களுக்கு சொல்லப்படுகின்ற விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொண்டு அந்த பெருநாள் தினத்தை நாங்கள் சந்தோஷமான தினமாக மக்களோடு உறவுகளோடு இரத்த உறவுகளோடு சேர்ந்து நடக்கிற சந்தோஷமாக தினமாக நாங்கள் அதை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த தினத்திலே நோன்பு பிடிப்பதை ஹராமாக்கி இருக்கிறார்கள். அதாவது எங்களுக்கு அதிலே சந்தோஷமாக குடித்து உண்ணக்கூடிய பகரக்கூடிய உணவுகளை பகிரக்கூடிய ஏனைய மக்களோடு கொடுத்து வாங்கக்கூடிய பரஸ்பர அன்பை பகரக்கூடிய ஒரு அமைப்பிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இந்த பெருநாளை சொல்லியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் எங்களுக்கு எவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த வணக்கத்தை உயிர்ப்பித்து, குறிப்பாக எங்களுக்கு மத்தியிலே உறவுகளுக்கு மத்தியிலே துண்டிக்கப்பட்டிருந்தால் உறவுகளோடு நாங்கள் சலாம் சொல்லி அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமாக இந்த வாழ்த்து செய்தியை நாங்கள் அவர்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொண்டு நாங்கள் சந்தோஷமாக எங்களுடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற அமைப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இதிலே உபதேசமாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள், வழிகாட்டி இருக்கிறார்கள். பொதுவாக இந்த ஈதுல் ஃபித்ருடைய தினத்தை நாங்கள் மிகச் சுருக்கமாக தெரிந்திருக்கிறோம். உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஈதுல் ஃபித்ர் என்ற இந்த சந்தோஷமான ஒரு தினத்தை நல்ல முறையில் அல்லாஹும் அவனுடைய தூதரும் திருப்தி அடைகின்ற, அல்லாஹ்வை நாங்கள் திருப்திப்படுகின்ற அமைப்பிலே நாங்கள் இந்த ஈதுல் ஃபித்ருடைய பெருநாளை நாங்கள் அமைத்துக் கொள்கிற நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி அல் இல்மு இந்தல்லாஹ் வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وأظلنا شهر السلام ضيف يزور بكل عام فإذا أهل هلاله في الكون ينحسر الظلام في الكون ينحسر